ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். சீம்பால் பால்கோவா செய்ய போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் பால் அடுப்பில் வச்சுருக்கேன். பால் தெரிஞ்சு கெட்டியாக வரும்போது தண்ணியை எடுத்துட்டு வெள்ளை சர்க்கரை அல்லது வெல்லம் போட்டு வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டு பால்கோவா கிண்ட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். நீங்களாம் செய்யலைங்களா செய்ய மாட்டிங்களா தெரியல. இது புதுசாக கண்ணு போட்ட மாட்டோட 2வது நாள் பால் தான் இது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறமா நான் செஞ்சு காட்டுறேன். பால் சரியாக முறியலை. அது திரிஞ்சு வரலைன்னாக்கா லெமன் அப்படி கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கிட்டாக்கா நல்லா வந்துடும். லெமன் புழிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது திரிஞ்சு கட்டி கட்டியாக வரும். கட்டி தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். அது அப்புறம் வடிகட்டிக்கலாம் ஆற வச்சு. இன்னும் அது லெமனுக்கே கூட முறிஞ்சு வரல. பால் திரிஞ்சு வரணும். வடிகட்டியாச்சு. இதை நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. வடிகட்டியாச்சு. வெல்லத்தையும் பொடி பண்ணி போட்டு கலக்கி விடணும். வெல்லம் உருக்கி தண்ணியாக போய் தான் அது திரும்ப கெட்டியாக வரும். அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு நிறுத்திக்க வேண்டியது தான். அவ்வளோதான். வெல்லம் கரைஞ்சி நல்லா வந்துடுச்சு பாருங்கள். பால்கோவா, சீம்பால் பால்கோவா சூப்பராக வந்துடுச்சு. இதில் ஏலப்பொடி கொஞ்சோண்டு ஏலப்பொடி தூவிட்டோன்னாக்கா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். வெல்லம் ஏலக்காய் இது 2 தான் அதில் சேர்த்துருக்கோம். சீம்பாலில் வேறு எதுவும் கிடையாது. எல்லாமே முழுக்க முழுக்க பால்லே செஞ்சாச்சு. சீம்பால் பால்கோவா இதுக்கு பேர். செஞ்சு பாருங்கள். தெரியாத நீங்களாக இருந்தால் செஞ்சு கற்றுக்குங்க. ஆனால் சீம்பால் எல்லாருக்கும் கிடைக்காது. மாடு இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் மாடு இருந்தால் அவங்கள்ட்ட பால் வாங்கி அப்படி தான் கிராமத்துலலாம் செய்வோம். எல்லாருமே ஒருத்தர் மாடு கண்ணு போட்டுச்சுனாலும் எல்லாருமே கொடுப்பாங்க. அவங்கவுங்க செஞ்சுக்குவோம். அது மாதிரி கிடைச்சது தான். இதுவே பக்கத்து வீட்டிலேருந்து கிடைச்சது தான். நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை வீடியோ எடுத்து போட்டேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.